பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த வேளையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால் மனுஷரே, பவுலுடைய கப்பல் பிரயாணம், பவுலை ராயன்ட்ட கூட்டிட்டு போறார். ரோமாபுரிக்கு போறார் பவுல். ரோமாபுரிக்கு போகிற வழியிலே கப்பல் பிரயாணத்திலே பயங்கர புயல் காற்று, கப்பல் சேதம், பயங்கரமான அவர்கள் 14 நாட்களாக சூரியனை கூட பாராத அளவுக்கு பயங்கர மேகமூட்டமும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை அங்கே நடந்து கொண்டிருக்கு. அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் அவருக்கு என்ன சொல்லுகிறார்? பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். பவுலை ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறதுல தேவன் ரொம்ப அக்கறையா இருந்தார். ஏனென்றால் அந்த பவுல் ராயனுக்கு முன்பாக நின்று தேவனை குறித்து சாட்சி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. மிகப்பெரிய அதிகாரம் ராயன் என்பது. ராயனுடைய அதிகாரம் தான் மிகப்பெரிய அதிகாரம். அப்படி மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ராயனுக்கு முன்பாக போய் நிற்க பவுலை தேவன் கூட்டிக் கொண்டு போகிறார். அப்படி போற வழியிலே தான் அங்கே யாத்திரையிலே பயங்கர பிரச்சனை வந்தது. அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் பவுல் திடமனதா இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பவுலை, ஒன்னும் நடக்காது, தைரியமா இருங்க, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பத்திரமா ராயன்ட்ட கூட்டிட்டு போவேன், உன் கூட இருக்கிற மனுஷங்களும் வருவாங்க. அப்பதான் பவுல் சொல்லுகிறார், ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்க. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? திடமனசா இருங்க. மனுஷரே திடமனதா இருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திடமனதா இருங்க. ஆண்டவர் சொல்றார், திடமனதா இருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திடமனதா இருங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், திடமனதா இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் திடமனதா இருங்க. யார் என்ன சொன்னாலும் திடமனதா இருங்க. யார் என்ன பேசினாலும் திடமனதா இருங்க. யார் என்ன செய்தாலும் திடமனதா இருங்க. என்னதான் நடந்தாலும் திடமனதா இருங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். பவுல் சொல்றார், எனக்கு சொன்ன மாதிரிதான் நடக்கும்னு நான் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும். உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பிரகாரமாக நடக்கும். உங்களுக்கு சொல்லப்பட்டபடியே காரியங்கள் நடக்கும் என்று தேவனிடத்திலே இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்பிக்கையா இருங்கள். பிரியமான தேவன் பேரிலே நம்பிக்கை வையுங்கள். தேவனை முழு இருதயத்தோடு கூட நம்புங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். உங்கள் குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஊழியத்திற்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். உங்கள் எதிர்காலத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். தேவன் என்ன சொன்னாரோ அப்படித்தான் நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் யாக்கோபிட்ட, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அவர் சொன்னால் சொன்னபடியே நடக்கும். அவர் சொன்னபடியே செய்கிறவர். சொன்னபடியே காரியங்கள் நடக்கிறது. அவர் சொற்படித்தான் காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆகவே அவர் சர்வ வல்லவர். அவர் சொன்னது போலவே காரியங்களை செய்வார். ஆகவே விசுவாசிகளாகிய தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் நம்பிக்கையா இருங்கள் என்று உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையா இருக்க முடியுமோ அவ்வளவு நம்பிக்கையா இருங்கள். தேவனிடத்தில் நம்பிக்கையா இருங்கள். எல்லா காரியத்திலும் நம்பிக்கையா இருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக, காத்துக்கொள்வாராக. ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் நான் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கு. உங்களுக்கு சொல்லப்பட்டபடி நடக்கும். எனக்கு சொல்லப்பட்டபடி நடக்கும். நிச்சயமாய் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. இஸ்ரவேலின் வேலன், இஸ்ரவேலின் நம்பிக்கையான தேவன் பொய் சொல்லுகிறது. அவர் சொன்னபடியே செய்வார். சொன்னதையெல்லாம் செய்வார். நிச்சயம் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம்.
அன்றைக்கு பவுலை பத்திரமாய் காப்பாற்றி ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தின ஆண்டவர் எங்களையும் பத்திரமாய் காப்பாற்றி பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற நாள் வரை பத்திரமாய் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே எங்களை பலப்படுத்தி எங்களை பாதுகாத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.